ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட். இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக இந்த வீடியோவில் டே 44 ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் ஹிஸ்ட்ரியில் ஆக்சுவலாக 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற டாப்பிக்கும், கெமிஸ்ட்ரியில் காற்று அப்படின்ற டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. அது ரிலேட்டான கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரவேற்கும் சார்பு ஆய்வாளர், அதாவது எஸ்ஐ எக்ஸாமுக்காக நிறைய பேர் வீட்டில் இருந்தோ இல்லை வேலைக்கு போய்கிட்டோ படிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக பிரத்யேகமாக கடந்த 2 ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி அதை அனலைஸ் பண்ணி எடுக்கப்பட்ட மாதிரி டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 349 ரூபாய்க்கும், ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபாய்க்கும் நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதற்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேர விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிடவும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சதி எப்போது ஒழிக்கப்பட்டது? இதற்கான சரியான ஆன்சர் 1829, அதாவது 1829ஆம் ஆண்டு தான் சதி ஒழிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேவதாசி ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான சரியான ஆன்சர் 1947ஆம் ஆண்டு தான் இந்த தேவதாசி ஒழிப்பு முறையானது நடைமுறைப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்க ராஜாராம் மோகன் ராய். அவர் தான் பிரம்ம சமாஜத்தை நிறுவியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், விதவைகள் மறுமண சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்க 1856ஆம் ஆண்டு தான் விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. அடுத்த கேள்வி, 1907ஆம் ஆண்டு சாது ஜன பரிபாலன சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பில இருக்க ஐயங்காளி. அவர் தான் இந்த சங்கத்தை நிறுவியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், அத்வைதானந்த சபா என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான ஆன்சர் அயோத்திதாசர். அவர் தான் இந்த அத்வைதானந்த சபா அப்படின்ற சபாவை நிறுவியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், குலாம்கிரி என்பது யார் எழுதிய நூல்? இதற்கான சரியான ஆன்சர் ஜோதி பாபுலே அவர்கள் எழுதிய நூல் தான் இந்த குலாம்கிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மை சீடர் யார்? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பில இருக்க விவேகானந்தர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மையான சீடர் ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சதி ஒழிப்பை நிறைவேற்றிய கவர்னர் ஜெனரல் யார்? இதற்கான சரியான ஆன்சர் வில்லியம் பெண்டிங் பிரபு தான் சதி ஒழிப்பை இயற்றியிருப்பார். இதில் வந்து ராஜாராம் மோகன் ராயோட பங்களிப்பு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகை தொடங்கியவர் யார்? இதற்கான சரியான அயோத்திதாச பண்டிதர் தான் இந்த ஒரு பைசா தமிழன் அப்படின்ற பத்திரிகையை நடத்தியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், காற்றில் பெரும்பகுதியாக அமைந்துள்ளவை எவை? இதற்கான சரியான ஆன்சர் காற்றில் பெரும்பகுதி நைட்ரஜன் தான் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார்? இதற்கான சரியான ஆன்சர் டேனியல் ரூதர்போர்ட். அவர் தான் நைட்ரஜனை கண்டுபிடிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், குளிர்சாதன பெட்டிகளில் குளிரூட்டியாக பயன்படுத்தப்படுவது எது? இதற்கான சரியான ஆன்சர்
திரவ நைட்ரஜன் தான் குளிர்சாதன பெட்டிகளில் குளிரூட்டியாக பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தூய மழைநீரின் pH மதிப்பு எவ்வளவு? இதற்கான சரியான ஆன்சர் 5.6 தான் தூய மழைநீரின் pH மதிப்பு ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், காற்றேற்றம் செய்யப்பட்ட நீரில் உள்ள வாயு எது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்க கார்பன் டை ஆக்சைடு தான் காற்றேற்றம் செய்யப்பட்ட நீர், அதாவது சோடா நீரில் காணப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டே 44 ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.